ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவை வந்து நான் யாருக்கு சமர்ப்பிக்க விரும்புறேன் அப்படின்னு கேட்டீங்க, முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பதிவை வந்து நான் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. சரியா? இது எதற்கான பதிவு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய அத்தியாயம் டிஎம்கேங்கிறது வந்து மிகப்பெரிய அத்தியாயம் தான் இல்லையா? ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கட்சி. எத்தனையோ வருட கணக்கா தமிழ்நாட்டை வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து அந்த ஒரு ஆட்சியையே வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு கழிச்சிட்டாங்க. பாத்தீங்களா? அப்பேற்பட்ட ஒரு சகாப்தத்தையே ஒழிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்துட்டு எப்படி வந்திருக்குன்னு பாருங்களேன். நான் வந்து ஒருத்தங்களை வந்து அவமானப்படுத்தணும், இல்ல அவங்க வந்து வருத்தமான சூழ்நிலையில இருக்கிறப்ப வந்து அவங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு கிடையாதுங்க. சரியா? இப்ப இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னன்னா, சீமான் அண்ணா வந்து ஒரு தீர்க்கதரிசி தான். அவர் மேல 1000 விமர்சனங்கள் இருக்கட்டும், 1000 இதெல்லாம் வந்து நிறைய சொல்றாங்க இல்லையா? எனக்கு வந்து எனக்கு யூஸ்வலாவே வந்துட்டு டிஎம்கேனாவே கொஞ்சம் பயந்தாங்க. எப்போதுமே எனக்கு டிஎம்கே ரொம்ப பயம். சரிங்களா? மத்த கட்சியெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஒத்துப்பேன். பட் டிஎம்கே ரொம்ப ரொம்ப பயப்படுவேன் நான் எப்போதுமே. ஏன்னா எனக்கு அந்த கட்சியில இருக்கவங்க எல்லாருமே ரவுடி கட்சி மாதிரி தான் ஃபீல் ஆகும். அங்க இருக்கவங்க எல்லாருமே. அப்ப வந்து சீமான் அண்ணா சொல்றப்ப வந்துட்டு 2 விஷயம் சொன்னாரு. இன்னைக்கு அந்த 2 விஷயமும் நடந்துட்டதா நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்றேன். சரிங்களா? இது வந்து உண்மை. எப்படின்னா, ஒரு இடத்துல வந்து கேட்கிறப்ப வந்துட்டு ஒரு நேர்காணல் கேட்டாங்க. அப்ப வந்து மாற்று கட்சிங்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா, நானும் என்னுடைய தம்பி அவர் இருக்காரு இல்லையா விஜய், அவரும் தான் மாற்று கட்சி. அப்ப நீங்க 2 மாற்றத்தை விரும்புறவங்க எங்க 2 பேர்ல யாரையாச்சும் தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு அது உள்ள ஒரு விஷயம் நடந்துருச்சு. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொன்னாருன்னா, ஒரு இடத்துல கேட்கிறப்ப சூரியன்ங்கிறது வந்துட்டு உங்களுக்கு எப்போதுமே வந்து உங்களுக்கு வெற்றி கிடைச்சுக்கிட்டே இருக்கும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல. நீங்க வந்து என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் சூரியன் கூட ஒரு நாள் வந்து மறைஞ்சுதான் ஆகணும். என்னைக்கா இருந்தாலும் வெற்றி உங்களை தேடி வரும்னு நினைக்காதீங்க. எத்தனை வருஷம் அப்படி நீங்க வெற்றியை வந்து கண்டுகிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே பத்தி அவர் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து கேட்கிறப்ப வந்து சர்வாதிகாரமா நீங்க இருந்துடலாம்னு எத்தனை நாள் நினைக்கிறீங்க அப்படின்னு சம்திங் ஏதோ வந்து சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே நடந்துச்சு பாத்தீங்களா? ஒரு சகாப்தத்தையே இன்னைக்கு வந்து ஒரு நேத்து முளைச்ச காளான் அந்த கட்சிக்காரங்க வந்து இன்னைக்கு வந்து அடிச்சு தும்சம் பண்ணி இன்னைக்கு வந்து அவங்க வந்து வெற்றி வந்து எப்படி பண்ணாங்களோ செஞ்சாங்களோ, ஆனா வெற்றி வெற்றி தான் இல்லையா? அவங்க தப்பான வழியில வெற்றியை கண்டாலும் சரி, எந்த விதத்துல அவங்க வெற்றி எது பண்ணாலும் சரி, இன்னைக்கு அவங்க வெற்றி வெற்றி தான். இன்னைக்கு வந்து முதலமைச்சர் டிவிகே கட்சி நாட்டை ஆள போகுங்கிறது தான் உண்மை. சரிங்களா? இது வந்து நான் டிஎம்கேல இருக்கோம் எல்லாருக்குமே வந்து நான் சொல்லிக்கிறேன். நான் யூஸ்வலா கோவிலுக்கு எல்லாம் போறப்ப ஃபர்ஸ்ட் வந்து சாமியை தான் வந்து நான் கும்பிடுவேன். சாமி நல்லா இருக்கணும்னு தான் ஃபர்ஸ்ட் வேண்டிப்பேன். சரிங்களா? ஒரு விளக்கு பூஜை நடக்கிறப்ப வந்து சேகர் பாபு அப்படிங்கிறவர் வந்து வந்திருந்தாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமை பண்ணிட்டு இருந்தாங்க. கோலம் போட்டதெல்லாம் அழிச்சு, அப்புறம் விளக்கு பூஜைக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்றதெல்லாம் அவங்க வர்ற வரைக்கும் இது பண்ணி ஒரே பிளவுஸ் போட்டிருந்தாதான் வந்துட்டு அந்த அப்படி இருக்கவங்கள தான் வந்து அங்க உட்கார வச்சு இது பண்ணணும்னு சொல்லி 4 மணில இருந்து 8:30 மணி வரைக்கும் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருந்தோம். அப்ப வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. மக்கள் எல்லாரையும் வந்து ரொம்ப அலக்கழிச்சிட்டு இருந்தாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து போயிருக்கவங்களா பிளவுஸ்ல என்ன வந்துட போகுது? சாமி வந்துட்டு கும்புறதுல சாமி பிளவுஸை பார்த்து ஒண்ணு என்கிட்ட வான்னு சொல்லல இல்லையா? கும்பிடவான்னு சொல்லல. அப்ப வந்து நான் ரொம்ப கண் கலக்கி கற்பகாம்பாலே ஏன் இப்படி வந்து பண்றீங்கன்னு ரொம்ப மனம் வருந்தி, இவங்களை எல்லாம் அழிக்கிறதுக்கு யாருமே இல்லையா? நரகாசுரன்களை எல்லாம் நீங்க அழிக்கிறீங்களே, அவங்களை எல்லாம் அழிக்கிறீங்க, உங்களை அழிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு வருத்தமா இருக்கும். ஒரு டைமும் வந்து நான் பக்தி வேலை போறப்பெல்லாம் என்ன நினைச்சுப்பேன் அப்படின்னா, இந்த மாதிரிதான் நினைச்சுப்பேன். இவங்களுக்கு எல்லாம் வந்து எலெக்ஷன் டைம்ல கூட வந்துட்டு என்ன நினைப்பேன்னா, இவங்களுக்கு எல்லாம் அழிவு காலமே வராதா அப்படின்னு சொல்லி நினைச்சுப்பேன். கடைசியா துர்கா ஸ்டாலின் அவங்க வந்து அந்த அம்மா வந்து எப்போதுமே வந்து சாமி கும்பிடுறப்ப நான் என்ன நினைச்சுப்பேன் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவங்க சொல்றதைத்தான் வந்து நீங்க எல்லாம் நடத்தி தருவீங்கல்ல கடவுளே, நான் சொல்றதெல்லாம் நீங்க நடத்த மாட்டீங்கல்ல, நான் பொது நலனுக்காக வேண்டிக்கிறேன், எனக்காக மட்டும் நான் வேண்டிக்கல, உங்களுக்காகவும் சேர்த்து வேண்டிக்கிறேன், ஆனா நீங்க அதெல்லாம் நடத்த விட மாட்டேங்கிறீங்கல்ல ஈஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பர்சனலா அப்படிதான் வேண்டிப்பேன். இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட டிஎம்கே வருதுன்னு சொல்லிட்டு எக்ஸிட் போல் எல்லாம் சொல்றப்ப நான் என்ன உண்மையாவே நினைச்சேன்னா, நான் வேண்டி என்ன ஆக போகுது, எப்படி அவங்களதான் நீங்க ஜெயிக்க வைக்க போறீங்க, இதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு ஈஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வந்துடுவேங்க. வந்துட்டேன். சரிங்களா? இப்ப வந்து எல்லாமே வந்து கடவுள் வந்து இருக்காரு அப்படிங்கறத நிரூபிச்சிட்டாங்க பாத்தீங்களா? தெய்வம் வந்து எப்போதுமே நின்று கொள்ளும். அரசன் நன்றே கொள்வான், தெய்வம் வந்து நின்று கொள்ளும் அப்படிங்கிறது இன்னைக்கு எவ்வளவு உண்மையாயிடுச்சு இல்ல? தன்னை விட ஆள் இல்லைன்னு சொல்லி எப்படி ஆட்டம் போட்டீங்க எல்லாரும் டிஎம்கேல இருக்கவங்க எல்லாம்? எவ்வளவு ஒரு அராஜகம்! என்ன ஒரு கொடுமை! ஸ்டாலின் சார், உங்களுக்கு வந்து எல்லா பணம் எவ்வளவோ கோடி கோடி பணம் வச்சிருந்தீங்கல்ல, இன்னைக்கு அந்த பணத்தால உங்களால ஒரு பதவியை வாங்க முடிஞ்சதா? மக்களுடைய மனசுல உங்களுக்கு மக்கள் இருக்காங்க, நான் இல்லைன்னா சொல்ல கிடையாது. இன்னைக்கு வந்து அந்த மக்கள் மனதுல நீங்க இல்ல இல்லையா? நிறைய பேர் வந்து உங்களை வெறுக்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டீங்க இல்லையா? ஒரு அரசன், ஒரு நாட்டை ஆளக்கூடியவங்க கிட்ட வந்து எவ்வளவு தூரம் வந்து நாட்டை கொடுத்துருக்கோம். ஆனா நீங்க அதுல ஒரு விஷயம் வந்துட்டு உருப்படியா நீங்களும் சரி உங்களை சுற்றி உள்ளவர்களும் வந்து செஞ்சீங்களா? இன்னைக்கு மழை பெஞ்சதுங்க. உண்மையாவே நான் எப்போதுமே சென்னையில மழை பெய்யறப்ப வண்டி ஓட்டிக்கிட்டே போக முடியாது. என்னுடைய கால் இவ்வளவு தூரத்துக்கு தண்ணிங்க. தெரியுமா? ஃபுல்லா நனைஞ்சுக்கிட்டு கேட்காதீங்க. ரெயின் கோட் அவ்வளவு டிரைனேஜ் தெரியுமா? நாறுது. நானே குட்டியா இருப்பேன். அவ்வளவு முழங்கால் வரைக்கும் தண்ணி. ஆபீஸ் போறப்ப அப்படியே அப்படியே எப்ப அதை ஓட்டிக்கிட்டு போறதுன்னே எனக்கு வண்டியே தெரியல. இதுல புளியெல்லாம் விழுந்து ரோடு பயந்து பயந்து தான் ஓட்டிக்கிட்டு போறது. எப்படி இருக்கும் அந்த ரோட்டை நீங்க எல்லாம் எப்படி வச்சிருந்தீங்க? இன்னைக்கு வந்து மக்கள் எல்லாரும் வந்துட்டு ஸ்டாலின் அவர்களை தோக்கடிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு எவ்வளவு வருத்தப்படுறீங்க, எவ்வளவு அழுகுறீங்க. உங்களுக்கு எப்படி மனசாட்சி இருக்கு அழுகுறீங்க? எனக்கு தெரியவே இல்லையே.
எவ்வளவு தண்ணி தெரியுமா? உங்ககிட்ட நாடு எத்தனை வருஷம் இருந்துச்சு. விஜய் ஆள்றாரு ஆளல அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். அவர் வந்து அப்புறம் பாத்துக்கலாம் சரிங்களா? அவர் வந்து ஆளலைன்னா நம்ம பேசுவோம். நல்லபடியா ஆட்சி கொடுக்கலன்னா அப்புறம் பேசுவோம். முதல்ல நீங்க ஆட்சி கொடுத்தவங்க எல்லாம் என்ன கொடுத்தீங்க? மனசாட்சியோட சொல்லி எவ்வளவு அழுக வச்சிருக்கீங்க எங்க எல்லாரையுமே. நான்லாம் உங்களை நீங்க எப்படா அழிவீங்கன்னு நான் யாரையுமே வாழ்க்கையில வந்து அழிஞ்சு போய் எனக்கு துரோகம் பண்ணா கூட அவங்க வந்து அழிஞ்சு போகணும்னு சாமி கும்பிட மாட்டேன் சரியா? ஆனா எனக்கு கெடுதல் செய்யறவங்க கூட நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்க கூடாத ஆள் நானு. ஆனா 4 பேர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒருத்தங்க வந்து அழிஞ்சு போறது தப்பு இல்லைன்னு சொல்லி வேண்டிக்க கூடிய அளவுக்கு நீங்க கொண்டுட்டு வந்து விட்டீங்க இல்லையா? ஒரு நல்லாட்சி உங்களால கொடுக்க முடிஞ்சதா? எல்லாராலும் எல்லாமே பெர்ஃபெக்டா செய்ய முடியாதுங்க. ஆனா 90% உங்களால செய்ய முடிஞ்சிருக்கும் தான் இல்லையா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு மோசம். இந்த மக்களை எப்படி உங்களுக்கு அழுகுறாங்கன்னே தெரியல. தொகுதிக்கு போறப்ப உங்களால ஒரு தோல்வியை வந்து தாங்கிக்க முடியலன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்படித்தானே மத்தவங்களுக்கு இருந்திருக்கும். மத்தவங்களுக்கு வலிக்கிறப்ப இருந்திருக்கும், அடிக்கிறப்ப இருந்திருக்கும். ஏன்பா மக்களே, அவர் வந்து தோத்து போனது மட்டும்தான் தெரியுமா? நம்ம எத்தனை வருடம் அவங்களுக்கு ஓட்டு போட்டு நம்ம தோத்து போயிருக்கோம். யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் தெரியும். எத்தனை பேர் உங்களுக்கு ஒரு நாள் தோத்ததுக்கு அழுக வருது இல்ல ஸ்டாலின் சார்? இன்னைக்கு எத்தனை மக்களை வந்து நீங்க வந்து அந்த இன்னைக்கு தொகுதிக்கு போய் நீங்க மக்கள் கிட்ட அழுதுட்டு வரீங்க இல்லையா? நன்றி சொல்றீங்க இல்லையா? உங்களுக்கு நீங்க தோத்ததுக்கு அப்புறம் நன்றி சொல்லி எதற்காக? அந்த 5 வருஷம் உங்களுக்கு நாங்க கொடுத்தோம் இல்லையா? அந்த 5 வருஷத்துல நன்றியை எப்படி காமிக்கிறோம்? வாயால சொன்னா போதுமா? உடனே எல்லாரும் கிளம்பி வந்துடாதீங்க. அவர் நம்ம நாட்டுக்கு வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஞ்சு கொடுத்திருக்காரு, பள்ளிகள் இது பண்ணிருக்காரு, 1000 ரூபாய் கொடுக்குறாருன்னு. அது அவங்களுடைய ஒரு அரசனினுடைய கடமை. நீங்க இப்ப வேலைக்கு போறீங்கன்னா சம்பளம் வாங்கிக்கிட்டு அதை பண்ணதானே செய்றீங்க. உங்களோட வேலையும் அதை நீங்க செய்யதானே செய்றீங்க. அப்படிதானே அவரும் ஒரு வந்து நம்மளுடைய நம்ம கிட்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு நம்ம மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய சும்மா யாரும் சேவை செய்யலங்க. காசு வாங்கிக்கிட்டு அவங்களுக்கும் சம்பளம் இருக்கு, டாக்ஸ் இல்லாம வந்து அவங்களுக்கு சம்பளம் வருது, பிடித்தம் இல்லாம. அப்படி இருக்கிறப்ப அந்த வேலையும் வந்து நீங்க ஏன் செய்யல? நீங்க இன்னைக்கு செஞ்சிருந்தா இன்னைக்கு நீங்க தான் ராஜாவா இருந்திருப்பீங்க சரியா? மக்கள் மனதிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி. ஆனா நீங்க செய்யவே இல்லையே. எப்படி எவ்வளவு இது இல்ல. நானும் நினைச்சிட்டு இருந்தேங்க ரொம்ப வருஷம் டிஎம்கே தான் ஆள போகுது போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் குமுறல் எல்லாம் நான் ரொம்ப இருந்தேன் தெரியுமா? வேற யாருமே உங்களை அசைக்க முடியாது போல அப்பெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப மன உளைச்சல் இருந்தேன் டிஎம்கே வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இன்னைக்கு நீங்க வந்துட்டு ஒரு தொகுதிக்கு போய் அழுகுறீங்கல்ல, அப்ப எத்தனை பேர் வந்துட்டு ஊனமுற்றவர்கள்லாம் உங்ககிட்ட அந்த இதை கேட்டுட்டு எங்களுக்கு வந்து ஒழுங்கான முறையான சம்பளம் தாங்கன்னு கேட்டு அழுகிறப்போ உங்களுக்கு அப்ப தெரியலையா மக்களுடைய வலி என்னன்னு? உங்களுக்கு வலிக்கிற மாதிரி தானே அவங்களுக்கு வலிச்சிருக்கும். எத்தனை பேர் பஸ்ல சுத்த விட்டீங்க, பாத்ரூம் போக முடியாம பிரெக்னண்டா பிள்ளைகளை வச்சிட்டு இருக்கவங்க ஒருத்தங்களை ஒரு நாள் ஃபுல்லும் நீங்க வந்து அப்படியே சுத்த விட்டீங்க இல்லையா? அப்படியே பஸ்ல எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு போராட்டம் நடத்துறவங்க எல்லாம் எத்தனை பேரு பெண்கள் எத்தனை பேர் வந்து பீரியட்ஸோட இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் பாத்ரூம் போக கூட வசதி இல்லாம எத்தனை பேர் அந்த மாதிரி எல்லாம் சுத்த விட்டு பிள்ளைகளை வச்சிருக்கவங்க கை கால் வந்து ஊனமுற்றவர்கள் எல்லாம் பஸ்ல இடம் இல்லாம ஒரு பொண்ணு அவங்க லேடிஸ்ல தொங்கிக்கிட்டே வந்து போனாங்க. அது பாவம்லாம் எங்க போய் சேர்ந்தது? இன்னைக்கு அந்த பாவத்துக்கெல்லாம் நீங்க இணை இணைத்தவன் இல்லை அறுப்பான் அப்படிங்கறத நிரூபணம் ஆயிருச்சு இல்லையா? கடவுள் பாருங்க உங்களுக்கு எப்படி எல்லாம் வந்து பழி வாங்கிட்டாரு பாத்தீங்கன்னா. பழிவாங்கல் அப்ப வந்து தப்பு செஞ்சா பாவங்கள் செய்ய அதற்கான சரியான தண்டனை இருக்கு அப்படிங்கறத வந்து கடவுள் வந்து நிரூபிச்சுட்டாரு. அதுக்கு கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து எத்தனை பேர் அந்த மாதிரி பண்ணிருப்பீங்க? யாராச்சும் எத்தனை மலைகளை வந்து அழிச்சிருக்கீங்க நீங்களும் உங்களுடைய அமைச்சர்களும்? என்னைக்காச்சும் அதை தட்டி கேட்டிருக்கீங்களா? எத்தனை மலைகள் இங்க இருந்து கொண்டுட்டு போறீங்க? எத்தனை கோவில்களை வந்து அழிச்சீங்க? சாமி கும்பிடுறாங்க உங்க வீட்டுல, ஆனா எத்தனை கோவில்களை வந்து இடிச்சீங்க? எத்தனை விதமான மணல் கொல்ல பண்ணீங்க? எவனாச்சும் கேள்வி கேட்டா அவனை போட்டு தள்ளுவீங்க இல்லையா? எல்லாரும் உங்க கட்சியில இருக்கவங்க எல்லாம் யாராச்சும் பத்திரிகைக்காரன் போனா பத்திரிகைக்காரங்களை வந்து பிடிச்சு அடிச்சு அராஜகத்தின் மேல் அராஜகம். நரகாசுரன் ஏதோ சுரன்லாம் இருப்பாங்கல்ல ஆதி காலத்துல, அவங்களாவும் ராவணன் இவங்கெல்லாம் கூட கொடுமையான மனிதர்களை வந்து நான் ஏன் தாங்க நிறைய பேரை பார்த்தேன். யாரு என்ன கேட்டாலும் வந்து ரவுடிசம் பண்ணி கத்தி எடுக்கிறது, அருவா எடுக்கிறது, வெட்டுறது, ஒரு பயத்தை. மக்கள் உங்ககிட்ட கேள்வி கேட்டா நீங்க வந்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க. மக்களுக்கு சேவை செய்யணும்னு கேள்வி கேட்டா உடனே நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். முடியலைன்னா என்ன பண்ணணும்? பேசாம இருக்கணும். ஒரு பாட்டி ஏதாச்சும் கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு உள்ளதுக்கு போடுது. சின்ன பிள்ளை வந்து ஏதாச்சும் கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு உள்ளதுக்கு போடுது. எத்தனை பெண் பிள்ளைகள் வந்து கற்பழிக்கப்பட்டு செத்தாங்க. அப்பெல்லாம் நீங்க உங்களுக்கு மனம் வரல? ஏ மக்களே, நீங்க இன்னைக்கு எல்லாரும் அழுகுறீங்களே. ஸ்டாலின் ஐயா அவருக்கு வந்துட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு ரத்த கண் கலங்குதுன்னு சொல்றீங்க. அப்ப அத்தனை பேருடைய பிள்ளைகள் கற்பழிக்கப்படுறப்ப பேசாம தானே இருந்தீங்க? எத்தனை நாள் இதே வந்துட்டு ரெட் பில்டிங்க தாண்டி நீங்க போயிருக்கீங்க. அப்ப எத்தனை பேர் போராட்டம் பண்ணுனாங்க? ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து வேலை பாக்குறவங்க இங்க பெர்மனன்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு பாத்தீங்களா? நீங்க வேலைக்கு உங்ககிட்ட எங்களை வந்து நிரந்தரமா எங்களை பணியில அமர்த்துங்கன்னு சொன்னாங்க. மக்கள் போராடினாங்க. ஆனா உங்களுடைய நிலைமை பாத்தீங்களா? இன்னைக்கு நீங்களே நிரந்தரமா ஆட்சியில் இருக்க முடியாதபடியான சூழ்நிலை வந்து உருவாக்கி வச்சு பாத்தீங்களா? இதுதாங்க கர்மா. அப்புறம் வந்துட்டு துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு இப்ப காங்கிரஸ்ல இருக்கவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டே ரொம்ப பின்னாடி முதுகுல குத்திட்டாங்கன்னு சொல்றீங்க இல்லையா?
இன்னைக்கு பாத்தீங்களா துரோகத்தினுடைய வரி என்னன்னு உங்களுக்கு தெரியுது. இன்னைக்கு கனிமொழி அவங்க கூட வந்து பாராளுமன்றத்துல என்ன சொல்லியிருக்காங்க, காங்கிரஸோட வந்து இப்ப அவங்க காங்கிரஸோட கூட்டணி இருக்கப்ப வந்து உட்காந்துதான் இருப்பாங்க இல்லையா ஒரே இடத்துல. இப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க காங்கிரஸ் சீட் எல்லாம் எங்களுக்கு சேஞ்ச் பண்ணுங்க, ஷஃபிள் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க, மாத்துங்க, ஏன்னா வந்து எங்களுக்கு காங்கிரஸோட உட்கார பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் உங்களுக்கு ரொம்ப வருடம் இருந்த ஒரு நாள் உங்களுக்கு துரோகம் செஞ்ச பின்னாடி குத்தின துரோகிகளையே உங்களால வந்து தவிர்க்க முடியல இல்லையா? அப்ப நீங்க ஈழத்தமிழர்களை வந்துட்டு ஏன் துரோகத்தினாலதானே வந்து வீழ்த்தினீங்க. அப்ப உங்களுக்கு வந்து உங்களுடைய நண்பன் வந்து துரோகி ஆகிறப்ப வந்து உங்களுக்கு வைக்கிற மாதிரி தானே வந்து ஈழத்தமிழர்கள் வந்து இயற்கைக்காரங்க நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஆதரவு தருவாங்கன்னு சொல்றப்ப நீங்க அவங்க பின்னாடி முதுகுல குத்துனீங்க இல்லையா காங்கிரஸோட சேர்ந்துக்கிட்டு. அப்ப அவங்களுக்கு இதே மாதிரி தானே வலிச்சிருக்கும். அவங்களுக்கும் அது மனதுதான் இல்லையா? இன்னைக்கு பெரிய ஒரு சின்ன விஷயம் இது. இதோட எத்தனை நாள் வந்து போராடினாங்க, எத்தனை ஈழத்தமிழர்கள் இன்ன வரைக்கும் வந்து இங்க இருக்கிறாங்க, அகதிகளாக இருக்கிறாங்க. உங்களுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களால பண்ணிருக்க முடியும் தான் இல்லையா எல்லா விஷயமுமே? அப்ப எல்லாராலும் எல்லா பெர்ஃபெக்டா ஒரு ஆட்சியை யாராலையுமே தர முடியாது. நானே நாளைக்கு ஆட்சி செஞ்சாலும் அது வந்து முடியாது, சரிங்களா? ஆனா ஓரளவு நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை செஞ்சிருக்கலாம் இல்லையா? செய்யவே இல்லை. துரோகம் எப்படி இருக்குன்னு எனக்கு பாத்தீங்களா உங்களுக்கு கத்துக் கொடுத்துட்டாங்க. எந்த காங்கிரஸோட நீங்க ஈழத்தமிழர்களுக்கு வந்து துரோகம் செஞ்சீங்களோ அதே காங்கிரஸ் இன்னைக்கு உங்களுக்கு பேக் அடிச்சு உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்கல்ல. இப்ப தெரியுதா துரோகத்தினுடைய நிலை எவ்வளவு பெரிய வரி அப்படின்னு? பணியும் வேதனையும் நிறைந்ததுன்னு உங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. அப்புறம் வந்து விஜயகாந்த் அவர் வந்து ஆட்சி ஆரம்பிக்கிறப்ப கட்சி ஆரம்பிக்கிறப்பெல்லாம் அவரை வந்து எத்தனை பேரை வச்சு ட்ரோல் பண்ணி அந்த ஒரு மனிதரை வந்து அவமானப்படுத்துறீங்க இல்லையா? அவமானப்படுத்தி அவர் வந்து ஒரு நல்ல மனிதரை வந்து குடிக்காரன்னு சொல்லி அவரை வந்து தப்பு தப்பா எல்லா மக்கள் கிட்டையும் வந்து கொண்டு போய் சேர்த்து எவ்வளவு அசிங்கப்படுவீங்கல்ல. இன்னைக்கு பாத்தீங்களா உங்களுடைய ஆயுதத்தையே இது ஒருத்தர் எடுத்து இது உங்களையே கவுத்திட்டாரு. நீங்க எதெல்லாம் ஒருத்தரை வந்து விஜயகாந்த் அவரை வந்து செஞ்சீங்களோ அதே மாதிரி இன்னைக்கு உங்களை வச்சே அதே மாதிரி உங்களை வந்து இந்த மாதிரி ட்ரோல் பண்ணியே ஒருத்தர் வந்து உங்களை பேசியே இன்னைக்கு வந்து உங்களை கவுத்துட்டாரு பாத்தீங்களா? அப்புறம் நிறைய யுக்திகள்லாம் கையாண்டிருந்தீங்க இல்லையா? சோசியல் மீடியா, இன்டர்நெட் இதெல்லாம் வச்சு சீமான் அப்படிங்கிற ஒரு மனிதர் வர்றப்பெல்லாம் அவர் எப்பெல்லாம் வராரோ நடுவுல வந்து ஆட்களை சினிமாக்காரங்களை விட்டு அவரை வந்து எப்ப பார்த்தாலும் வந்து ட்ரோல் பண்ணி அவர் வந்து முன்னேறி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கட்சி ஆரம்பிச்சு ஜெயிச்சுட்டா நம்ம எங்க போதுறதுன்னு நீங்க நினைச்சீங்க இல்லையா? அவரை தோக்கடிக்கணும்னு நினைச்சு எவ்வளவு விஷயம் பண்ணீங்க. அவரை பத்தி தப்பு தப்பா எல்லாத்துக்கிட்டையும் வீடியோஸ் போட்டு அப்படியெல்லாம் செஞ்சு இன்னைக்கு அவரை வந்து ஒண்ணு இல்லாம ஆப்போம் அப்படின்னு நினைச்சு எப்ப பார்த்தாலும் அவர் செய்யற முயற்சிகள் எல்லாத்துலயும் வந்து அவரை தப்பா பிரதிபலிக்க வச்சீங்க இல்லையா மக்கள் கிட்ட. இன்னைக்கு டிவிகே கட்சிக்காரங்க வந்து அதை செய்யறாங்க, அது வேற. ஆனா நீங்களும் அந்த விஷயத்த செஞ்சீங்க. இன்னைக்கு எந்த விஷயத்த செஞ்சீங்களோ அதையே உங்களுக்கு மக்கள் வந்து திருப்பி செஞ்சு இன்னைக்கு ஜெயிக்க வச்சுட்டாங்க பாத்தீங்களா ஒரு கட்சிக்காரங்களை. அதுதாங்க கர்மாங்கிறது, பாத்துக்கோங்க. அப்புறம் வந்து தூக்கு சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருல்ல, ஒருத்தங்க வந்து ஒரு மீடியால பேசுறாங்கன்னா நீங்க கரெக்டான ஆட்சி கொடுத்திருந்தா யாரும் அதை வந்து பேசிக்கவே மாட்டாங்க. ஒரு ஒரு ஆட்சி வந்து தப்பா இருக்குன்னு பேசுறதுக்கு எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு. இப்ப நாளைக்கே வந்து நான் ஏதோ வந்து என்னை பிடிக்காதவங்க தப்பா சொல்லிட்டாங்கன்னா கூட நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய தப்பை திருத்திக்க பார்ப்பேன், இல்லைன்னா உங்களுக்கு வந்து சொல்ல பார்ப்பேன். அப்படியே இல்லைன்னா அமைதியா போயிடணும். நீங்க நல்ல ஆட்சி செஞ்சா யாருங்க உங்களை தப்பா சொல்ல போறாங்க? அப்படி சவுக்கு சங்கர் அவர் 1000 தப்பானவரா இருக்கட்டும், 1000 உங்களை வந்து விமர்சிச்சவராவே இருக்கட்டும், அவங்க அம்மா அவங்க வீட்டுக்குள்ள வந்து ட்ரைனேஜ் கொண்டு போய் போட்டீங்க இல்லையா? எவ்வளவு கொடுமை, எவ்வளவு ஒரு எப்படி சொல்றதுன்னே தெரியல. இன்னைக்கு மக்கள் வந்து உங்க மேல வந்து சேர்த்த மாதிரி அடிச்சிட்டாங்க பாத்தீங்களா? அப்ப அதுக்கு என்ன சொல்லுவீங்க? நேத்து முளைச்ச காரணம் கிட்ட தோத்து போயிட்டீங்க. எனக்கு என்ன தெரியுமா ஒரு வைத்தறிச்சலா இருந்தது, யார் அவர் பாபுவா அவரா உங்க கட்சியில இருந்து முன்னாடி டிஎம்கேல இருந்து போனவர் இல்ல, போயும் அவர்கிட்ட ஸ்டாலின் அவர்கள் தோத்து போயிருக்காரு. என்னால ஜீர்ணிக்கவே முடியவே இல்லை. நான் வந்து அவரை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லலைங்க. பாத்தீங்களா கர்மா எப்படி எல்லாம் விளையாடுதுன்னு நான் சொல்றேன். ஓகே. அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு அவங்க அம்மா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. சவுக்கு சங்கர் அவங்க அம்மா யோசிச்சு பாருங்க. அந்த அம்மா உங்களுக்கு என்னங்க கெட்டல் பண்றாங்க? ஏதாச்சும் உங்க சோத்துல மண்ணலி போட்டாங்களா? உங்க கட்சியில வந்து இது பண்ணாங்களா? இல்ல வந்து உங்க கட்சியில உங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் வந்து கத்துனாங்களா? அந்த அம்மா பாவம் தான். இல்ல அந்த அம்மா என்ன பண்ணாங்க? சவுக்கு சங்கர் பேசினா கூட ஒண்ணும் தப்பு கிடையாது. பேசினா கூட அவங்களை வந்து குடிச்சு உள்ள வைக்கணும். அவர் எத்தனை கேஸ் போட்டீங்க அந்த மனிதர் மேல? அவர் நல்லவரோ கெட்டவரோ அது அப்புறம். ஆனா அந்த மனிதரை என்ன பாடுபடுத்தினீங்க. ஒரு சாதாரண ஒரு இடத்துக்கு கூட அவர் போக விடாம அவர் எல்லா இடங்களையும் முடக்கணுங்கல்ல. அப்ப டிஎம்கே காரர் அப்படின்னாவே வந்து என்ன ஒரு மனதுல தோண வச்சீங்க. எனக்கு இது தோணி இருக்குங்க. நாளைக்கு என் பிள்ளைகளுக்கு அது தோணும், எங்க வீட்டுல இருக்க பிள்ளைகளுக்கு நாளைக்கு தோணும், டிஎம்கே காரங்களாப்பா அப்ப வந்துட்டு அவங்க இப்படிதான்ப்பா அப்படின்னு ஒரு பிம்பத்தை நீங்க உருவாக்கி வச்சிருந்தீங்க. இன்னைக்கு அந்த பிம்பத்தை எல்லாம் உடைக்கிற மாதிரி கடவுள் பண்ணிட்டாரு பாத்தீங்களா? டிவிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்காக நான் சொல்லலைங்க. எல்லாம் நீங்க எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயங்கள் பண்ணிருக்கீங்க, என்னென்ன விளையாட்டுகள் பண்ணிருக்கீங்க. பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு தடுத்து பிஜேபி வந்துடும் உங்களை காப்பாத்திக்கிட்டு இருந்தீங்க பாத்தீங்களா? இன்னைக்கு பாத்தீங்களா பிஜேபி கிட்ட தோத்து போயிருந்தா கூட வந்துட்டு ஒரு பெரிய கட்சி அந்த கட்சி கிட்ட தோத்து போனவங்கிற ஒரு பெருமையாச்சும் இருந்திருக்கும். போய் நேத்து முளைச்ச ஒரு காளான் கட்சி கிட்ட வந்து நீங்க தோத்து போயிருக்கீங்கதான் இருக்கிறதே ஒரு அவமானமான ஒரு விஷயமா நான் கருதுறேங்க. சரியா? அப்புறம் வந்து இந்த விளம்பரம் ஆவுனா விளம்பரம் மக்களுடைய ஸ்டாலின் தான் வராரு, ஸ்டாலின் 2.0 அதெல்லாம் சொல்லிட்டு நல்லாட்சி தர போறாரு அப்படின்லாம் சொல்லி எவ்வளோ
எவ்வளவு அது பேர் என்னப்பா ஆட்ஸ், எவ்வளவு விளம்பரங்கள், விளம்பரப்படுத்தி விளம்பரப்படுத்தி நீங்க உங்களை வளர்க்கணும்னு நினைச்சீங்க. ஆனா விளம்பரத்தாலே உங்களை அழிக்கணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணி நீங்க உங்களை வந்து அழிச்சிட்டாரு பாத்தீங்களா? உங்களை ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாரு. புஷ் ஸ்வாகா அப்படின்னு ஆக்கிட்டாரு பாத்தீங்களா? ஆதி வச்சு எத்தனை நாள் கலவரம் பண்ணிருக்கீங்க, மதத்தை வச்சு எத்தனை நாள் கலவரம் பண்ணிருக்கீங்க. ஏதாச்சும் யாருக்கிட்டயாச்சும் உங்க அமைச்சர்கள் கேள்வி கேட்டா அது வந்து ஏனோ தானோன்னு பதில் சொல்றது. ஏதாச்சும் கேள்வி கேட்டாலே வந்து அவனை வந்து புது உள்ள வைக்கிறதா ஜாதி விஷயமா பிரச்சனை பண்ணாங்க. இந்த மாதிரி ஜாதியை வச்சு அரசியல் தான் பண்ணீங்க. உங்களுடைய ஜாதி அரசியல், பெரியார் அரசியல், எங்க அண்ணன் சொல்ற மாதிரி பெரியாரே எங்களுக்கு ஒரு மண்ணுது அப்படின்னு ஜாதி அரசியல், பெரியார் அரசியல், அதுக்கப்புறம் வந்து மத அரசியல் எல்லாத்தையும் இன்னைக்கு ஒருத்தர் வந்து ஒரு கட்சிக்காரங்க தூக்கி முழுங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. பாத்துக்கங்க, உங்களுடைய ஒண்ணுமே இல்ல போயிட்டாங்க. பாத்துக்கங்க, இதோட ஒரு அவமானம் எங்கேயாச்சும் இருக்க முடியுமா சொல்லுங்க? அப்புறம் வந்து முருகனை வந்துட்டு எவ்வளவு நீங்க நினைச்சு பாத்துக்க மாட்டீங்கல்ல, முருகன் உங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி திருப்பரங்குன்றம் பாத்தீங்கன்னா எங்க முருக கடவுள்லாம், எங்க கடவுள்லாம் எப்படி உங்களை பாப்பாங்க. நீங்க மட்டும்தான் பெரிய ஆளு என்னைக்கும் நினைச்சுக்க கூடாது. மனிதனே இந்த அளவுக்கு பெரிய ஆளு திமுறா ஆடுறப்ப, அகங்காரத்துல ஆடுறப்ப, கடவுள் ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் நினைச்சா உலகத்துல எந்த ஒரு விஷயத்தையும் மாத்த முடியும் முருகன் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டாரு இல்ல. விளக்கேத்துறதுல ஒரு பிரச்சனை உங்களுக்கு என்ன? என்னென்ன டிராமா போட்டீங்க, அது கன்ஃபார்ம் கிடையாது, அது போய் நாங்க சிறுபான்மையினருக்கு காப்பாத்துறோம். இன்னைக்கு உங்க சிறுபான்மையினர் காப்பாத்துறதுக்கு வந்து அவங்களே உங்களை ஓட்டு போடலீங்க. முருகன் வந்து அப்படியே வந்து உங்களை இது பண்ணிட்டு பாருங்க. எத்தனை கோவில்கள்ல இந்த மாதிரி கலவரத்தை தூண்டி விட்டீங்க. மக்கள் ஒற்றுமையா இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட எப்படி வந்துட்டு தப்பான பிம்பத்தை வந்து போய் சேர்த்தீங்க. ஒரு நல்ல அரசியல் தலைவர், ஒரு நல்ல வந்து முதலமைச்சர் என்ன பண்ணிருக்கணும்? ஏத்தனா ஏத்துட்டுப்பா, நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு தரோம்ப்பா, எதுவும் பிரச்சனை வராது, எனக்கு ஹிந்துவும் முக்கியம், முஸ்லீமும் முக்கியம், கிறிஸ்டினும் முக்கியம், எந்த ஒரு பிரச்சனையும் வராம என்னுடைய நாடு, என்னுடைய மக்கள் அனைவரும் ஜாதி கடந்து மதம் கடந்து என்னுடைய மக்கள் வந்து எல்லாரும் மக்களுடைய வாழ்வாதாரம் தான் எனக்கு முக்கியம், அவங்களுடைய நம்பிக்கை. இந்தியாங்கிறது வந்து எல்லா மதங்களும் கலந்த நாடுதான். அப்ப ஆட்சி செய்யற ஆட்சியாளர் வந்து எல்லாரையும் ஒத்துழைச்சுதான் வந்துட்டு இது பண்ணணும் தெரியாம உங்களுடைய ஓட்டுக்காக இந்துக்களை பகிச்சுக்கிட்டு முருகனை வந்துட்டு விளக்கேத்த விடாம பண்ணினீங்கல்ல. இன்னைக்கு பாத்தீங்கல்ல, நாங்க அடிக்கிறாடி எங்க கடவுள்லாம் அடிச்சா நீங்க எங்க காணாம போயிடுவீங்கன்ற நிரூபிச்சிட்டாங்க. நான் கூட நினைப்பேன், என்னடா கடவுள்லாம் இருக்காங்களா இல்லையா, நம்ம தான் சாமியை கும்பிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதான் உண்மையை இன்னைக்கு நிரூபிச்சிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. எத்தனை விலைவாசிகளை ஏத்துனீங்க, எத்தனை மக்களுடைய வாழ்வாதாரங்களை வந்து பாதிக்கப்பட்டீங்க, சாப்பிடறதுக்கு வழி இல்லாம பண்ணிருக்கீங்க, பிச்சை எடுக்க எத்தனை மது கடைகள் ஓபன் பண்ணி எத்தனை பேரோட தாலி அறுத்திருக்கீங்க. இந்த பாவுல உங்க எத்தனை பெண்களை வந்து விதவையாக்கிருக்கீங்க. எங்க போய் கவர்மெண்ட் ஆபீஸ்ல கேட்டாலும் எல்லாரும் சொல்ற கேள்வி கேட்டாங்க. என்ன தெரியுமா சொல்றது? எவன்கிட்ட போய் கேட்டாலும் தெரியாது, தெரியாதுங்கிறது ஒரு பதிலா, தெரியாதுங்கிற ஒரு பதிலா. அப்ப ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துட்டு சரியா இல்ல, நாம வந்து நாளைக்கு தப்பு செஞ்சா நம்மளை கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கான், அவர் வந்து நம்மளை திட்டுவாரு அப்படிங்கிற பயத்தோட ஒவ்வொருத்தவங்க வேலை பார்க்கணும். எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி எனக்கு இது நடந்தது சரியா. நான் போயிட்டு 11:30 மணிக்கு வந்து நைட்டு வந்து பஸ் ஏற போறேன். பஸ் ஏற 2 மணி நேரம் கிளாம்பாக்கத்துக்கு வந்து நான் இதுல இருந்து போயிருக்கேன் சரியா. 8 மணிக்கு போன ஆளு 10:30 மணிக்கு போன நினைக்கிறேன் போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து அங்க போயிருக்கவங்கள்ட்ட ஏங்க இவ்வளவு நேரம் பஸ் விடலன்னு சொல்லி போராடுறப்ப அப்படியே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அலட்சியமா பதில் சொன்னாங்க. எதுக்கு நீங்க நிக்கிற, இங்க எல்லாம் நிக்காத, நீ உன இங்க நான் கேஸ் என்கொயரி இருக்கிற இடத்துல உங்கள்கிட்ட தானே கேள்வி கேட்க முடியும்னா அதுக்கு ஒரு பதில் என்ன தெரியுமா சொன்னாங்க? அந்த கவர்மெண்ட்ல வேலை பாக்குற வயசானவங்க எல்லாம், என்கிட்ட கேட்காத, ஸ்டாலின் போய் கேளு, என்கிட்ட கேட்கறேன், என்கிட்ட எந்த விஷயமே கேட்காது, எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு எதுக்கு சார் வந்துட்டு ஆபீஸ் வச்சிருக்கீங்க? என்கொயரி வைக்கிறீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அதுக்காக தானே இருக்கு. பேப்பர் இல்லைன்னு சொன்னாங்க, பேனா இல்லைன்னு சொன்னாங்க. 1/2 மணி நேரம் அங்கேயே நின்று இப்ப நீங்க பதில் சொல்லனா அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன்னு கத்திக்கிட்டு இருந்தேன். அப்ப கூட மீடியா பாத்துருவாங்க, பயந்துட்டு ஓடுமா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லாம் ஏதாச்சும் பேசினா என்னுடைய வேலையில வந்து தடங்கள் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் உள்ள புடிச்சு போட்டுருவேன்னு சொல்லிட்டு மிரட்டினாங்க. இது பொய் இல்லைங்க, இது உண்மை. நினைச்சேன்னா சீமா நான் மாதிரி ஒரு ஆள் வரணும் வந்து உங்களை கிளிக்கணும். ஒரு கவர்மெண்ட்ல ஒருத்த வேலை பாக்குறான்னா அவன் வந்து ஒரு மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஆள் வந்துட்டு எனக்கு தெரியாதுன்னு எப்படி பதில் சொல்லுவான்? உள்ள புடிச்சு ஒன்னையே நான் போடுவேன் எப்படி வந்து ஒருத்த சொல்லுவான்? அப்ப வந்து சொல்றக்கூடிய அளவுக்கு நீ எந்த லட்சணத்துல வந்து ஒரு இப்ப நான் ஒரு இடத்துல வேலை பாக்குறேன்னா என்னோட கையர் அபிஷியல் வந்து என்ன வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, எனக்கு வந்து திட்டுவாங்க, என்ன வந்து ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்பாங்கன்னு பயந்துகிட்டு அந்த வேலையை வந்துட்டு நான் செஞ்சுவேன். அதே மாதிரி எனக்கு கீழே இருக்கவங்க வந்துட்டு வேலை பார்க்கல அப்படின்னா ஐயோ வேற திட்டுவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை செய்ய வைக்கணும்னு நினைச்சு செய்ய வைக்கணும். ஆனா கேள்வியே கேட்டா புடிச்சு உள்ள போடுன்னு சொல்லிட்டு எது கேட்டாலும் தெரியலங்கிறதுக்கு உங்களுக்கு என்னத்துக்கு என்ன லட்சணத்துக்கு சம்பளம் உங்களுக்கு? நான் பெரிய ராஜா, எங்களை ஒண்ணுமே ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது, என்ன ஒரு எகத்தாளமான பேச்செல்லாம் பேசிருக்கீங்க. எங்க போய் கேள்வி ஹாஸ்பிட்டல் போனா ஒரு ஒழுங்கான ப்ராப்பரான இது கிடையாது. சாப்பாட்டுல சாப்பாடு உணவு திட்டம் விட்டீங்க. என்னங்க உணவு திட்டம் விட்டீங்க? சாப்பாடுல பள்ளி வீட்டுக்கு எத்தனை பிள்ளைகள் செத்து போனாங்க, எந்த காலேஜ், எத்தனை காமராஜர் கல்லூரி சரியா, மதுரையில இருக்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், அங்க எத்தனையோ பேர் படிச்சு வந்திருக்காங்க. அந்த காலேஜ அந்த இதெல்லாம் வந்து அங்க இருக்கவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம காசு கொடுக்காம அவங்களை எல்லாம் வந்து ஹிட் பண்ணி மூட வச்சீங்கல்ல. இருக்கக்கூடிய உங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாம் வளரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வச்சிருக்க ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் முன்னேறணும். கவர்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய அத்தனை காலேஜையும் எங்க ஐயா பேர் வச்சிருக்க காலேஜ் எல்லாம் தூக்கி மூடுனீங்கல்ல, மூடத்துக்கு முயற்சி பண்ணீங்கல்ல.
அதெல்லாம் சும்மா விட்டுருமாங்க. எத்தனை மதுரை எத்தனை ஆளுகளை இது பண்ணீங்க, சாக்கடையை விட்டீங்க, எத்தனை நீங்க செஞ்ச குடும்பங்கள்லாம் நினைச்சா கண்ணெல்லாம் கலங்குது தெரியுமா? ஒரு தண்ணி இருக்காது, எனக்குலாம் ரத்த கண்ணிக்கே ஒரு அந்த தண்ணி எல்லாம் பாக்குறப்ப ஸ்ரீரங்கம்லாம் வந்து போறப்ப அம்மா மண்டபம்லாம் போயிட்டு தண்ணியே இருக்காது, குடிக்கிறதுக்கே தண்ணி இருக்காது. ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ண போறோம், தர்ப்பணம் பண்ண போறப்ப ஒண்ணுமே இருக்காது. அவ்வளவு அசிங்கமா இருக்கும். உங்ககிட்ட ஆட்சியை நாங்க நம்பி தானே கொடுத்தோம். நம்பிக்கை துரோகம்னா என்ன உங்களுக்கு தெரியும்ல. மக்கள் வந்துட்டு நீங்க எப்படி மக்களை ஏமாத்துறீங்க? 5 வருஷம் சும்மா வாங்க, சும்மா 5 வருஷம் உள்ளது. ஆனா இப்படி நீங்களா தூங்குறீங்க. எத்தனை பேர் வந்து ஓட்டல வந்து இருக்க விட்டுட்டு எத்தனை பேர் நீங்க நிம்மதியா போய் வீட்டுல தூங்கிருக்கீங்க. எவ்வளவு சிரிச்சிருக்கீங்க அந்த பிரியா மேயர், அதுக்கப்புறம் வந்துட்டு யாரு சேகர் பாபு, எவ்வளவு நக்கலா சிரிச்சிருக்கீங்க. எந்த கேள்வி கேட்டாலும் அமைச்சர்கள் எல்லாம் எவ்வளவு மனுஷங்க எதையுமே கொண்டு போக போறது கிடையாது. சாக போறப்ப நம்ம எதையுமே கொண்டுட்டு போக போறது கிடையாது. நமக்கு வந்து 4 பேர் கூட்டிட்டு போகணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு குழிதான், வேற எதுவுமே இந்த உலகத்துல நிரந்தரம் கிடையாது. அதுதான் உண்மை. அப்படி இருக்கப்ப எவ்வளவு பணம் சம்பாரிச்சீங்க இல்லையா? 10 தலைமுறை இருக்கிற அளவுக்கு சம்பாரிச்சாச்சு. அப்ப கூட உங்களுக்கு எல்லாம் ஒரு மனசு வரல இல்ல, மக்களுக்கு வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட மக்கள் என்ன கேட்காம உங்க சொத்துல பங்கு கேட்டாங்க இல்ல இல்லையா? நாங்க எல்லாரும் அதை கேட்கவே இல்லை. எங்களுக்கு உள்ளது ஒழுங்கா செஞ்சுட்டாங்கன்னு தான் கேட்டு எத்தனை ஊழல், எத்தனை உங்க ஊர் பிள்ளைங்க எல்லாம் போய் பாருங்க. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சொல்லிட்டாங்க, பிள்ளைங்களுக்கு எல்லாம் வேலையே கிடைக்கலப்பா. எங்கெங்கோ இருந்து மத்த மாநிலத்துல இருந்து கொண்டுட்டு வரீங்க. எங்க பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கவே இல்லை. எங்க ஊர்ல இருக்க இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கவே இல்லை. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. உங்கனால ₹1 இன்னைக்கு உங்கள்கிட்ட ஆட்சி கிடையாது, எதுவுமே இல்லை, காசு இல்லாம நீங்க இருந்துருவீங்க. ஒரு 10,000 சம்பளத்துக்கு 2 வருஷம், அதுக்கப்புறம் வந்து பெர்மனண்டா நாங்க வேலை பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? அப்ப அந்த பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும்? அவங்க அப்பா அம்மா எப்படி காப்பாத்துவாங்க? சாப்பாடு என்ன பண்ணுவாங்க? விலைவாசி உயர்த்தினீங்களே, அப்ப அந்த விலைவாசி உயர்த்துறப்ப நீங்களும் சொகுசா இருக்க மாதிரி நாங்க சொகுசு வாழ்க்கை கேட்கலப்பா. எங்க மக்கள்லாம் நார்மலான ஒரு வாழ்வாதாரம் தானே கேட்டாங்க. எல்லாத்துலயும் ஊழல் பண்ணீங்க இல்லையா? சாப்பிடுறதுல ஊழல், ரோட்ல போறதுல ஊழல், என்ன விஷயம் பண்ணனாலும் அதுல ஊழல் பண்ணீங்க இல்லையா? நீங்க கோடி நல்லது செஞ்சா கூட மக்களை என்ன அளவுக்கு கொடுமைப்படுத்துறீங்க. அந்த பாவம்லாம் இப்ப உங்களுக்கு அழிச்சு தெரியுங்களா? இது நான் வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து காயப்படுத்தணும், அவரை கஷ்டப்படுத்தணும், ஒருத்தங்க தோக்குறப்பவும் ஒருத்தங்க துன்பப்படுறப்ப அதை பார்த்து இன்பப்படணும் அப்படிங்கிற எண்ணத்துல நான் பதிவிடுங்க. இனிமே ஆச்சும் தயவு செஞ்சு இங்க ஆட்சி செய்ய போறவர்களும் சரி, இனிமே ஆட்சிக்கு வரப்போறவர்களும் சரி, அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி எங்களை நோகடிக்காது, மன உளைச்சலுக்கு ஆளா இருக்காது. நாங்க மக்கள் இருந்தாதான்ப்பா இந்த மன்னர்கள், நாங்க இல்லைன்னா நீங்க எப்படி மன்னர்கள் ஆகுது? அதெல்லாம் தயவு செஞ்சு ஞாபகத்துல வச்சு இனிமே வருங்காலங்கள்ல எல்லாச்சும் கொஞ்சம் மனசாட்சியோட கடவுளுக்கு பயந்து எல்லாருமே, யார் வர்றவங்க வர போறவங்க எல்லாருமே வந்துட்டு நல்ல விதமா மக்களுக்கு வந்து சேவை செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இது வந்து அழிக்க முடியாது, ஒருத்தங்க வந்து தான் தான் சர்வாதிகாரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய பாடம் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமே வரப்போனவங்க ஊழல் சக்தியா, தூய சக்தியா, தீய சக்தியா நமக்கு இனிமேதான் தெரியும்.